எங்க கூட பேசுங்க ஆண்டவரே. அப்படியே கண்களை மூடி அப்படியே ஸ்தோத்திரம் சொல்லிக்கொண்டே இருங்க. கர்த்தருடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. என்னிடத்துல நன்மை என்று சொல்லிக்கொள்ள ஒன்றுமில்லை ஆண்டவரே. நீங்க உங்களுடைய வாயை திறந்தாதான் எங்களுக்கு இங்கே நன்மை உண்டாகும். உங்களுடைய கரத்தை நீங்க திறந்தாதான் இங்கே எங்களுக்கு நன்மை உண்டாகும். உங்களுடைய வார்த்தையை நாங்கள் கேட்க நாங்கள் வாஞ்சிக்கிறோம் இயேசுவே. உங்களுடைய வாய் திறந்து எங்களுக்காக நீர் பேசுவீராக. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவரே, இந்த கிருபாசனத்தின் மத்தியிலிருந்து, கேருபீன்கள் மத்தியிலிருந்து பேசின எங்கள் தெய்வம் அல்லவா நீர் பேசுகிறீர், என்றைக்கும் பேசுகிறீர். உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. நீங்க பேசுங்கப்பா. நீர் ஒருவரே நல்லவரே, உம்மை நான் பாடிடுவேன். நீர் ஒருவரே நல்லவரே, உம்மை நான் பாடிடுவேன். என்னிடத்தில் நன்மை என்று சொல்லிக்கொள்ள எதுவும் இல்லை. என்னிடத்தில் நன்மை என்று சொல்லிக்கொள்ள எதுவும் இல்லை. நீர் ஒருவரே நல்லவரே, உம்மை நான் பாடிடுவேன். நீர் ஒருவரே நல்லவரே, உம்மை நான் பாடிடுவேன். ஆண்டவரே, என்னை தாழ்த்துக்கிறேன். உங்களுடைய சமூகத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன். நீர் ஒருவரே மகிமை அடைவீராக. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். இந்த நாளில் கூட கர்த்தருடைய வார்த்தை உங்கள் மத்தியில் ஷேர் பண்ணும்படியாய் கர்த்தர் எனக்கு கொடுத்த இந்த பெரிய ஸ்லாக்கியத்திற்காய் அவருக்கு நான் நன்றிகளை ஏறெடுக்கிறேன். ஆமென். எத்தனை தடை இருந்தாலும், எவ்வளவு ஆன்லைன் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணாலும், கர்த்தருடைய ஆலயத்தில் இருப்பது போல ஒரு சந்தோஷமும் ஒரு மகிழ்ச்சியும் நமக்கு எங்கே போனாலும் கிடைப்பதில்லை. ஹல்லேலூயா. கூடிய சீக்கிரத்தில் கர்த்தருடைய ஆலயத்திற்குள் சென்று அனைவரும் நம்ம எப்படி அந்த மகிமையுள்ள ஆராதனையில் நம்ம எப்படி பங்கு பெற்றோமோ அதே போல மகிமையுள்ள ஆராதனையில் மறுபடியும் சீக்கிரத்தில் பங்கு பெற போகிறோம். ஹல்லேலூயா. நிச்சயமாய் கர்த்தர் அதை செய்து முடிக்க போகிறார். ஆலயங்கள் திறக்க போகிறது. அவர் நாம மகிமைக்கென்று கர்த்தருடைய ஆலயத்தில் போய் தொழுது கொள்ளுகிற நாட்கள் வரப்போகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை, ஆண்டவருக்கு மகிமை. இந்த நாளில் கூட உங்க மத்தியில் நான் என்ன ஷேர் பண்ணணும்னு சொல்லி யோசிக்கும் பொழுது, சங்கீதங்களின் புஸ்தகத்தை வாசித்து தான் நான் ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிப்பேன். அப்படி நான் வாசித்த ஒரு சங்கீதம் தான் இன்றைக்கு நம்ம வாசிக்க கேட்ட சங்கீதங்களின் புஸ்தகம் 106 அதிகாரம் 23 வசனம். சங்கீதங்களின் புஸ்தகம் 106 23 வசனம். ஆகையால் அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார். அப்பொழுது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே அவர்களை அவர் அழிக்காதபடிக்கு அவருடைய உக்கிரத்தை ஆற்றும் பொருட்டு அவருக்கு முன்பதாக திறப்பின் வாயிலே நின்றான் என்ற வார்த்தை கேட்ட உடனே என்னை மிகவும் பாதித்த ஒரு வார்த்தை, திறப்பின் வாயிலே மோசே நின்றான் என்பதே. ஹல்லேலூயா. நம்ம ரொம்ப அடிக்கடி நம்ம கேட்கிற ஒரு வார்த்தை இந்த திறப்பில் நிற்பது, திறப்பின் வாசல் ஜெபம் என்று சொல்லி நம்ம அநேகர் பங்கு பெறுகிறோம். திறப்பில் நிற்பது அப்படின்னு சொன்னா ஸ்டாண்டிங் இன் தி கேப் என்ற அர்த்தம். இதை குறித்து நான் தியானிக்க வேணும் அப்படின்னு சொல்லி எனக்குள்ள ஒரு உந்துதல். அதனால நிறைய காரியங்களை நான் போய் வாசித்தேன். இந்த திறப்புல நிற்கிறதுனா என்ன ஆண்டவரே? எங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், ஆனால் அதில் இன்னும் ஒரு தெளிவை தாங்களேன்னு சொல்லி நான் கேட்கும்பொழுது ஆண்டவர் ஒரு சில வார்த்தைகளை என் மத்தியில் பேசினார். அதை உங்களோடு கூட ஷேர் பண்ணுறேன்.
அதற்கு முன்பாக நான் ரொம்ப சின்ன வயசுல கேட்ட ஒரு ஸ்டோரி உங்களுக்கு நான் பேசணும்னு ஆசைப்படுறேன். ஒரு சிறு வயது ஒரு 8 வயது நிரம்பிய ஒரு சின்ன மகனும் அவனுடைய குட்டி தம்பியும் ஒரு நாள்ல விளையாடும்படியாய் அவங்க வீட்டுல இருந்து கொஞ்சம் தூரம் வெளியில போனாங்களாம். அவர்கள் இருந்த இடம் பார்த்தீங்கன்னா அந்த வில்லேஜ், அந்த கிராமமானது கடல் மட்டத்தை விட கீழே இருக்கிற ஒரு கிராமம். யோசிச்சு பாருங்களேன், கடல் மட்டத்தை விட கீழே ஏதாவது இருந்துச்சுன்னா டெஃபினட்டா என்ன ஆகும்? கடல் தண்ணி அந்த கிராமத்திற்குள் புகுகிற ஒரு நிலைமை ஏற்படும். அதனாலேயே அந்த கிராமத்தை சுற்றிலுமாய் அவர்கள் பெரிய மதில்களை எழுப்பியிருந்தார்கள். நம்முடைய பிப்ளிக்கல் லாங்குவேஜ்ல அலங்கம், வால், ஒரு பெரிய வால், ஒரு மதில் சுவரை இந்த வில்லேஜ் சுற்றிலுமாய் அவர்கள் எழுப்பியிருந்தார்கள். அந்த மதில் தான் அந்த வில்லேஜ், அந்த கிராமமானது மூழ்காத படிக்கு அது பாதுகாத்து கொண்டிருந்தது. மதிலுக்கு அந்த பக்கம் கடல், மதிலுக்கு இந்த பக்கம் கிராமம். ஸோ ரொம்ப ஒரு ரிஸ்கான ஒரு சூழ்நிலையில இருக்கிற இந்த கிராமமானது, இந்த கிராமத்துல வசிக்கிற இந்த 8 வயது மகனும் அவனுடைய சின்ன குட்டி தம்பியும் விளையாட போயிட்டு சாயந்தர வேளையில வீட்டுக்கு திரும்பும் பொழுது அந்த பெரிய பையன், 8 வயது பையன், ஒரு சின்ன ஒரு காரியத்தை அவன் கவனிச்சான். என்ன கவனிச்சான்னா, அந்த மதில் சுவரில் ஒரு சின்ன கிராக் விட்டு ஒரு விரிசல் ஏற்பட்டிருந்தது. அதுல கொஞ்சம் கொஞ்சமாய் கடல் தண்ணி ஊறி கொஞ்சம் கொஞ்சமா ட்ரிக்கிள் ஆகி இந்த பக்கம் வர ஆரம்பிச்சது. அந்த சின்ன பிள்ளை அங்கேயே பிறந்து வளர்ந்ததுனால இந்த மதிலினுடைய இம்பார்ட்டன்ஸ் அவனுக்கு நல்லா தெரியும். இந்த மதில் தான் நம்ம பிறந்து வளர்ந்த இந்த கிராமத்தையே பாதுகாக்குது அப்படின்னு சொல்லி அவனுக்கு தெரியும். இப்போ அவனுடைய கண்கள் என்ன செய்து விட்டது? அந்த சின்ன விரிசலை பார்த்துருச்சு. அந்த விரிசல்ல இருந்து ஒரு சின்ன ஓட்டை, கொஞ்சம் கொஞ்சமா அந்த விரிசல் பெரிதாகி ஆகி ஒரு சிறிய ஓட்டை வந்துருச்சு. அந்த ஓட்டை வழியா கடல் தண்ணி உள்ள வருவதை அவன் பார்த்துட்டான். என்ன செய்யறதுன்னு தெரியல, பக்கத்துல யாருமே இல்லை. இந்த ஒரு நிலைமையில அவனுக்கு நல்லா தெரியும், இது அப்படியே விட்டுட்டு அந்த விரிசல் அந்த பக்கம் இருக்கிற கடலினுடைய சீற்றமும் அதனுடைய ப்ரெஷரும் டெஃபினட்டா இந்த சின்ன விரிசல்ல பெருசாக்கிடும் அப்படின்னு சொல்லி தெரியும். அவனுடைய கிராமமே மூழ்கி போகிற ஒரு நிலைமைக்குள்ள வரும்னு அவனுக்கு தெரியும். அதனால அவன் ஒரே ஒரு ஸ்டெப் என்ன பண்ணான்னா, தன்னுடைய பிஞ்சு விரல்களினால அந்த ஓட்டுக்குள்ள கை விட்டு அதை மூடி கொண்டான், அதை மூடி மறைச்சு கொண்டான். அவன் அந்த கை வச்ச உடனே அந்த தண்ணியானது வர்றத ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ அவனுக்கு நல்லா தெரியும், தன்னுடைய கரங்களை அவன் எடுத்துட்டா இந்த விரிசல் பெருசாகி இந்த கிராமமே மூழ்கிற ஒரு சூழ்நிலை. தன்னுடைய குட்டி தம்பி கிட்ட கூப்பிட்டு சொன்னான், குட்டி தம்பி, நீ ஓடிப்போ, அப்பா அம்மாவை எல்லாரையும் கூட்டிட்டு வா, இப்படி ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுதுன்னு சொல்லி அவங்க கிட்ட போய் சொல்லு அப்படின்னு சொல்லி அந்த குட்டி தம்பியை விட்டுட்டான். ஆனா இவனும் அந்த பிஞ்சு விரல அந்த ஓட்டைக்குள்ள வச்சுக்கிட்டு அப்படியே அவன் காத்து கொண்டிருந்தான், ஏதாவது ஹெல்ப் கிடைக்குமான்ட்டு. இது நடந்தது ஒரு வெளிநாட்டுல. அங்க மிகவும் குளிரான ஒரு சூழ்நிலை. ராத்திரி ஆக 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 கொஞ்சம் கொஞ்சமா அவனுடைய கரங்கள் எல்லாம் அந்த சில்னஸ்ல அப்படியே உறைஞ்சு போகிறது அவனால பார்க்க முடியுது. அவனுடைய கரங்கள் எல்லாம் ஒரைய அவன் கைகள் எல்லாம், ஷோல்டர்ஸ் எல்லாம், கழுத்தெல்லாம் வலிக்குது அந்த குளிர்ல. கொஞ்சம் கொஞ்சமா அவன் பலவீனமாய் மாறுகிறான். ஆக்சுவலா அது ஒரு ஃபேரி டேலா நான் வாசிச்சேன். இதுல அவங்க என்ன சொன்னான்னா, அப்படியே படுத்திருக்கும் பொழுது கடல் அவகிட்ட பேசினதா அந்த ஃபேரி டேல நான் வாசிச்சேன். என்னன்னா, நீ சின்ன பையன், எனக்கு முன்பாக நீ எதிர்த்து நிற்கிறியா? உன்னால முடியுமா? நான் எவ்வளவு ஸ்ட்ராங் தெரியுமா? நான் கடலாச்சே, நான் உங்களை அழிச்சிடுவேன், நீ ஓடி போயிடு அப்படின்னு சொல்லி அந்த கடல் அவன்கிட்ட பேசின மாதிரி அந்த ஃபேரி டேல வாசிச்சேன். அப்போ அந்த குட்டி தம்பி அவன் கரத்து வெளியில எடுத்துட்டான், நிச்சயமாய் அந்த கிராமமே ஃப்ளட் ஆயிடும் தெரியும். எவ்வளவோ பெயினையோ எவ்வளவோ குளிரையும் பொறுத்து கொண்டு அந்த மகன் அந்த விரலை அப்படியே உள்ள வச்சு வைத்த வண்ணமாகவே அப்படியே அவன் படுத்துட்டு இருந்தான். கடைசியில் 2 many hours கழிச்சு தூரத்துல ஒரு சில சத்தம் கேட்டுச்சு. அவனுக்கு ஹெல்ப் வந்துச்சு. அவனுடைய தகப்பன், அவன் கூட இருந்த அந்த கிராமத்துல இருந்த பெரியவர்கள் எல்லாம் ஓடி வந்தாங்க. ஓடி வந்து அந்த குட்டி தம்பியை அணைச்சு அவன் செய்த காரியத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டு அந்த திறப்பை உடனே அவங்க சீர் பண்ணி ரிப்பேர் பண்ணி அது மறுபடியும் தண்ணீர் வராதபடிக்கு அதை அடைச்சிட்டு அந்த குட்டி தம்பியை தங்களுடைய தோள்களின் மேலே தூக்கி கொண்டு எங்களுடைய கிராமத்தை காப்பாற்றிய ஹீரோ என்று சொல்லி அவனை அவ்வளோ ஒரு கொண்டாட்டமாய் அவனை வீட்டுக்கு கொண்டு போகினாங்களா. இது உண்மை கதை. இது நடந்த அந்த இடத்துல இன்னமும் அந்த குட்டி பையனுடைய சிலை 2 இடங்களிலே வைக்கப்பட்டிருக்கிறது என்று எனக்கு விக்கிபீடியா சொல்லுச்சு. இப்படி ஒரு சிறிய மகன் அந்த சின்ன திறப்புல இருந்த ஓட்டைய அடைச்சது நிமித்தமாய் அந்த ஊரே காப்பாற்றப்பட்டது உண்மையானால். இதுதான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் டு ஸ்டாண்ட் இன் த கேப். திறப்புல நிற்பது என்பதற்கு இதுதான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஹல்லேலூயா.
திறப்புல நிற்கிறோம், திறப்புல நின்று ஜெபிக்கணும், எல்லாம் நம்ம வாசிக்கிறோம், எல்லாம் நம்ம கேட்கிறோம், எல்லாம் நம்ம செய்யறோம். ஆனா திறப்புல நிற்கிறதுனா என்ன தெரியுமா உண்மையிலேயே அர்த்தம்? யாரோ பண்ண தப்புக்கு நடந்த ஒரு பிரச்சனை, ஒரு விளைவுக்கு நீங்க பொறுப்பெடுத்து அந்த திறப்புல, அந்த கேப்ல நீங்க நின்று அவர்களுக்காக நீங்க வேண்டுதல் செய்கிறது தான் திறப்புல நிற்கிறது. ஹல்லேலூயா. யாரோ ஒருத்தங்க தப்பு செஞ்சுட்டாங்க, அது நிமித்தமாய் அவர்கள் வாழ்க்கையில, அவர்களுடைய ஆத்மால ஒரு சின்ன விரிசல் ஏற்பட்டுருச்சு. இந்த விரிசல் அப்படியே விட்டுட்டீங்கன்னா அந்த ஆத்மா அழிஞ்சு போயிடும். ஆனா அந்த ஆத்மாக்காக நீங்க அந்த விரிசல்ல நின்று அவர்களுக்காக ஜெபித்து போராடுவீர்களானால் நீங்க தான் திறப்புல நிற்கிறவர்கள் என்ற அர்த்தம். ஹல்லேலூயா, ஆமென். இது எப்படின்னு சொன்னா, ஒரு சின்ன கற்பனை யோசிச்சு பாருங்களேன். யாரோ ஒரு வில்லன் யாரோ ஒருத்தரை சுடணும் அப்படின்னு சொல்லி துப்பாக்கி நீட்டும் பொழுது குறுக்க நீங்க போய் நின்று என்ன முதல்ல சுடு, அதுக்கப்புறமா அவனை சுடலாம் அப்படின்னு சொல்லி குறுக்க போய் நீங்க நிக்கிறீங்க தெரியுமா? அதுக்கு பேரு தான் திறப்புல நிக்கிறது. ஹல்லேலூயா. That is what is called standing in the gap. ஹல்லேலூயா. ஒரு பெரிய பிரிக் வால், ஒரு பெரிய ஒரு செங்கல் வச்சு நம்ம சுவர்களை கட்டுகிறோம். அந்த செங்கலுக்கு இடையில சிமெண்ட் வைக்கிறோம் இல்லையா? அந்த சிமெண்ட்ல ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா, இப்போ நீங்க அந்த பெரிய சுவரையே இடிச்சு நீங்க கீழே தள்ளணும்னா நீங்க சுவரை இடிக்கணும்னு அவசியம் இல்லை. இடையில இருக்கிற அந்த கேப்ஸை நீங்க இடிச்சு தள்ளிட்டீங்கன்னா சுவர் ஆட்டோமேட்டிக்கா கீழே விழுந்துரும். இந்த கேப்ல நம்ம ஃபில் பண்ணலன்னா நிச்சயமாய் அந்த ஆத்மா அழிந்து போகும். அந்த அழிந்து போகிற ஆத்மாவுக்காக நீங்களும் நானும் ஜெபத்துல நிற்போமானால் அவர்கள் தான் திறப்புல நிற்கிறவர்கள். ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த நாள் வரையில நீங்க மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது அது எப்படி நீங்க நினைச்சு ஜெபிச்சீங்கன்னு தெரியல. ஆனா இன்றைய தினத்துல இருந்து நீங்க திறப்புல நிற்கிறவர்களாய் நீங்க காணப்படுவீர்கள்னா நீங்க அவர்களுக்காக ரீப்ளேஸ் பண்ணப்படுறீங்கன்னு அர்த்தம். அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய தண்டனையை நீங்க பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். You are ready, you are exposed to danger instead of them அப்படின்னு சொல்லி அர்த்தம். இதுக்கு உண்மையிலேயே அன்பு வேணுங்க, மற்றவர்கள் மேல அன்பு வேணும், தகப்பனுடைய இருதயம் வேணும். இது இருந்தாதான் அவங்களால செய்ய முடியும். நான் ஏங்க அவங்க செஞ்ச தப்புக்கு நான் ஏன் திறப்புல நிக்கணும்? இது சாதாரணமா மனிதர்கள் கேட்கிற கேள்வி. யாரோ செஞ்ச தப்புக்கு நான் ஏன் பொறுப்பெடுக்கணும்? ஆனா கர்த்தர் தெளிவாய் வசனத்துல சொல்லுகிறார், அப்படிப்பட்ட திறப்புல நிற்கிறவர்களை தான் கர்த்தர் தேடுகிறார். ஹல்லேலூயா. If you can stand for somebody else knowing that you will be hurt, நீங்க தான் the true person who will stand in the gap. ஹல்லேலூயா, ஆமென். நீங்க ஒருவேளை யோசிக்கலாம், நான் ஏன் மற்றவர்களுக்காக ஜெபிக்கணும்? யாருக்காக நான் திறப்புல நிற்கணும்? ஏன் அவங்களால அவங்களுக்காக ஜெபிச்சுக்க முடியாதா? Why should I pray அப்படின்னு சொல்லி நீங்க யோசிச்சீங்கன்னா 5 விதமான காரியங்களுக்கு நிச்சயமாய் நம் திறப்புல நிற்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அந்த 5 விதமான காரியங்கள் மாத்திரம் உங்களுக்கு நான் சொல்றேன். யாருக்கெல்லாம் நம்ம திறப்புல நிற்கணும், யாரெல்லாம் நம்ம ரீப்ளேஸ் பண்ணி அவர்களுடைய பொசிஷன்ல நம்ம நிற்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சோம்னா, முதல் பாயிண்ட், ஒருவேளை நீங்க கரத்தினுடைய 5 விரல்களை யோசித்து வைத்தீங்கன்னா, முதல் பாயிண்ட், ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஆண்டவரை அறியாதவர்களுக்காய் நம் திறப்புல நிற்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்னும் ஆண்டவரை ரட்சகராக ஏற்றுக்கொள்ளாத கூட்ட ஜனங்கள் அநேகம் உண்டு. அவர்கள் பண்ணுகிற பிரச்சனையில ஏதாவது ஒரு பெரிய ஒரு அழிவு வர உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவங்களுக்கு பதிலாய் நாம் திறப்புல நிற்பதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. சோ முதல்ல யாருக்காக நம்ம ஜெபிக்கணும் தெரியுமா? ஆண்டவரை அறியாத ஜாதிக்காய். அதனாலதான் இன்னும் கூட நம்மளுடைய தேசத்தின் தலைவர்களுக்காய், நம்ம தேசத்திற்காய், நம்மளுடைய மாநிலத்தின் தலைவர்களுக்காய் நம்ம ஜெபிக்கிறோம். ஏன் தெரியுமா? அவர்கள் இன்னும் ஆண்டவரை அறியல, ஆனா அவர்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப முதல்ல நம்ம திறப்புல நிற்க வேண்டியது யாருக்காக தெரியுமா? ஆண்டவரை அறியாத ஜாதிகளுக்காக, அறியாமையில இருக்கிறவங்களுக்காக. ஹல்லேலூயா. இயேசு சுவாமி அழகா நின்னாருல்ல, கடைசி நிமிஷத்துல அவர் மரிக்க போகிற சூழ்நிலையில, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்வதை அறியாதிருக்கிறார்களே என்று சொல்லி அறியாமல் இருந்த மக்களுக்காய் திறப்புல நின்ற இயேசுவை நான் பார்த்தேன். அதே போலதான் நம்மளே அவர் எதிர்பார்க்கிறார். He is searching for someone who will stand in the gap. Hallelujah. ரெண்டாவது ஒரு ஜனத்துக்காய் நம்ம திறப்புல நிற்கணும். அவங்க யாருன்னா ஆண்டவரை அறிந்தும் உணர்வில்லாதவர்களாய் இருக்கிறவர்களுக்கு. முதல்ல என்ன சொன்னேன்? அறியாமைனால. Can somebody repeat after me? முதல்ல இருக்கிற கூட்ட ஜனம் யாருன்னா அறியாமையில இருக்கிறவர்கள். யாரு? அறியாமையில இருக்கிறவர்கள், ஆண்டவரை பத்தி தெரியாதவர்களுக்காக. இரண்டாவது கூட்ட ஜனம் யாருன்னா ஆண்டவர் குறித்து தெரியும், ஆனா ஆண்டவருடைய வல்லமையையும்
அவருடைய அதிசயங்களையும் உணர்ந்து கொள்ள மனதில்லாத இருக்கிற ஒரு கூட்டஜனம். அவர்கள் தான் உணர்வில்லாதவர்கள், உணர்வில்லாமை. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஜனம் யார் தெரியுமா? நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச இஸ்ரவேல் ஜனங்கள். ஆண்டவர் எவ்வளவு அதிசயமாய் அவர்களை அந்த இஸ்ரவேல் எகிப்து தேசத்துல இருந்து வெளியில கொண்டு வந்தார்னு பார்த்தாங்க. ஆனால் அவர்களுக்கு உணர்வில்லை. ஆண்டவருடைய வல்லமை அவர்கள் ஏற்றுக்கொள்ளல. ஆண்டவரை மறுதலித்தவர்களாய் அவர்கள் காணப்பட்டார்கள். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு ஒரு பெரிய அழிவை கர்த்தர் வச்சிருந்தார். இன்னைக்கு நம்ம வாசிக்க கேட்ட அந்த சங்கீதம் 106 அதிகாரத்துல இருந்து ஒரு சில வசனங்களை வாசிக்கலாமா? அதுக்கு முன்பதாக இருக்கிற வசனங்கள் 106 19ஆம் வசனம். அவர்கள் ஓரேபிலே ஒரு கன்றுக்குட்டியை உண்டாக்கி வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகத்தை நமஸ்கரித்தார்கள். வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகத்தை அவர்கள் நமஸ்கரித்தார்கள். They didn't know. ஆண்டவர் தான் அவங்களை வெளியில கொண்டு வந்தார். ஆனா அவங்க நமஸ்கரித்தது யாரு? ஒரு வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகத்தை. 20ஆம் வசனம் சொல்லுகிறது, தங்கள் மகிமையை புல்லை தின்கிற மாட்டின் சாயலாக மாற்றினார்கள். தங்களுடைய மகிமையை, தேவாதி தேவனிடத்தில் இருந்த அந்த மகிமையை எங்க மாற்றிட்டாங்க? புல்லை தின்கிற மாட்டிற்கு சாயலாக மாற்றி விட்டார்கள். ஹல்லேலூயா. இவ்வளவு உணர்வில்லாத ஒரு ஜனம் நிச்சயமா ஆண்டவர் அழிக்கணும்னு நினைச்சிட்டார். அதனாலதான் இன்னைக்கு வாசிக்க கேட்ட அந்த வசனத்துல 23ஆம் வசனத்துல அவர்களை நாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் அங்க ஒருவர் திறப்புல நிற்கிறவராய் காணப்படுகிறார். அவர்தான் மோசே. ஹல்லேலூயா. அப்ப நம்ம யாருக்கெல்லாம் திறப்புல நிற்கணும்? முதல்ல ஆண்டவரை அறியாமையில இருக்கிற ஜனங்களுக்கு. இரண்டாவது உணர்வில்லாமை. ஹல்லேலூயா. உணர்வில்லாத இருக்கிற ஜனத்திற்காக நம்ம திறப்புல நிற்கணும். மூன்றாவது ஒரு கூட்ட ஜனம் யார் தெரியுமா? பாவ அடிமைத்தனத்தில் இருக்கிறவர்களுக்காய் நம்ம ஜெபிக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. அவர்களுடைய அடிமைத்தனம் அவர்களை ஜெபிக்க விடாது. ஹல்லேலூயா. இதுக்கு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன். இன்னைக்கு காலையில கூட என் கணவர்கிட்ட நான் பேசிட்டு இருந்தேன். அப்பா, நீங்க ஆண்டவரை விட்டு விலகி போன அந்த நாட்கள்ல, ஒரு நிறைய தீய பழக்கங்கள் நிறைஞ்சிருந்த அந்த நாட்கள்ல நீங்க ஜெபிச்சிங்களோ என்னோ எனக்கு தெரியாது. டெஃபினட்டா உங்களுக்குள்ள இருந்த அந்த பாவ அடிமைத்தனம் உங்களை ஜெபிக்க விட்டுருக்காது. ஆனா உங்களுக்காக ஒருவர் திறப்புல நின்றாங்க. என்னுடைய மாமியார் தான் நான் சொல்றேன். அம்மா ஜெபித்த ஜெபம் தான் அவருக்கு தன்னுடைய மகனுக்கு பதிலாக பாவத்தின் அடிமைத்தனத்துல இருந்து தனக்காக ஜெபிக்க முடியாத தன்னுடைய மகனுக்காக ஒரு தாய் திறப்புல நின்றது நிமித்தமாய் ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தாய்மார்களாய், அப்படிப்பட்ட மற்றவர் பாவ அடிமைத்தனத்தில் இருக்கிறவர்களை சீப்போன்னு உதறிடாம நிச்சயமா அவங்களால ஜெபிக்க முடியல. ஆனா அவர்களுக்காக நாம ஜெபிக்க முடியும். We can take up the responsibility. பாவ அடிமைத்தனத்தில் இருக்கிறவர்களுக்காய் நம்ம ஜெபிக்க வேண்டும். நான்காவது ஒரு குரூப்காய் நம்ம ஜெபிக்கணும். அவர்கள் யார் தெரியுமா? இயலாமையில இருக்கிறவர்கள். ஹல்லேலூயா. யாருக்காக? இயலாமை அப்படின்னா ரொம்பவும் மனம் ஒடிந்து போன நிலைமையில, ரொம்ப பிசிக்கலாவோ மென்டலாவோ ஸ்ட்ரெஸ் ஆகி ஒன்றுமே இல்லாத டிப்ரெஷனுக்குள்ள இருந்து அவர்களால தங்களுக்கென்று ஜெபங்களை ஏறெடுக்க முடியாதவர்களுக்காய் நம்ம ஜெபிக்கணும். ஆமென். இது எப்படிப்பட்டவர்கள்னா கோமால இருக்கிறவங்க, இயலாமையில நோய்வாய்ப்பட்டு அவர்களால தங்களுக்காக ஜெபிக்க முடியாது. ஆமென். அப்படிப்பட்டவர்களுக்காய் நம்ம ஜெபிக்கணும். திறப்புல நிற்கிறவர்களாய் நம்ம காணப்படணும். கடைசியா ஒன்று சொல்றேன். எப்ப நம்ம திறப்புல நிற்கணும் தெரியுமா? பிசாசின் வல்லமைகளை மேற்கொள்ளணும்னா நம்ம திறப்புல நின்றே ஆகணும். ஹல்லேலூயா. ஒரு இடத்துல ஒரு பிசாசின் போராட்டம் இருக்குது, ஒரு மனிதருக்கு இருக்குதுன்னு சொன்னா அந்த மனிதருடைய ஸ்தானத்துல நாம திறப்புல நிற்க வேண்டிய கட்டாயத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம். ஹல்லேலூயா. 5 விதமான மக்களுக்காக நம்ம நிச்சயமாய் ஜெபிக்க வேண்டும். அறியாமையில் இருக்கிறவர்கள், உணர்வில்லாமல் இருக்கிறவர்கள், பாவ அடிமைத்தனத்தில் இருப்பவர்கள், இயலாமையில் இருக்கிறவர்கள், பிசாசின் வல்லமையில இருக்கிறவங்க, பிசாசின் வல்லமையில சிக்கிக் கொண்டவர்களுக்காக இவர்களுக்காய் நாம் நிச்சயமா திறப்புல நின்றே ஆக வேண்டும். ஏன் தெரியுமா? திறப்புல நிற்கிற ஒரு மனுஷனை தான் கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். If there's somebody whom God searches, it's for somebody who will stand in the gap. அவர் தேடுறாருங்க. அதற்குண்டான வசனங்களை மாத்திரம் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எசேக்கியேலின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துல ஆண்டவர் கேட்கிறார், ஒரு மனுஷனை தேடினேன் திறப்புல நிற்கும்படியாய்,
ஒரு மனுஷனும் காணேனே அப்படின்னு சொல்லி அவர் பரிதாபப்பட்டு அவர் கதறுகிற அந்த வார்த்தையை நோட் பண்ணி வச்சுட்டு அப்புறமா போய் வாசிங்க. அதே எசேக்கியேல் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுலயும் ஆண்டவர் சொல்றார், ஒருவரும் உங்களுக்கு யாருமே திறப்புல ஏறலையே, திறப்பை போய் அடைக்கணும்னு உங்களுக்கு யாருக்குமே தோணலையே அப்படின்னு சொல்லி புலம்புவதை நம்ம பார்க்கிறோம். ஏசாயாவின் புஸ்தகம் 59ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலேயுமே ஆண்டவர் தேடுகிறார். ஹல்லேலூயா. He is searching for someone. ஆண்டவர் தேடுகிற ஒரு மகனாய் நீங்க இருப்பது எவ்வளோ ஒரு பெரிய கனம் தெரியுமா? இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், if you are standing in the gap for somebody else, நீங்க கனம் பெற்றவர்கள். ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்லாம சாமுவேலின் தீர்க்கதரிசி சொல்றாரு, 1 சாமுவேல்ல 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல அவர் சொல்றாரு, நான் உங்களுக்காய் ஜெபிக்காவிட்டால் எனக்கு அது பாவமா இருக்கும் என்று சொல்லுகிறார். நோட் பண்ணி வைங்க. 1 சாமுவேல் 12:23. நான் ஜெபிக்கலனா, it is a sin if I don't pray for others. Hallelujah. அவங்க பாவம் செய்து கெட்டு போயிட்டாங்க, நான் எதுக்குங்க அவங்களுக்காக ஜெபிக்கணும்னு நினைச்சீங்கன்னா, அப்படிப்பட்ட ஆட்டிடியூட் ஆண்டவர் எதிர்பார்க்கல. அதுக்கு பதிலாய் அவர்கள் ஜெபிக்க இயலாதிருக்கிறவர்களாய் இருப்பதனால அவர்கள் ஸ்தானத்துல நீங்க நின்று அவர்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கிற திறப்புல நீங்க நின்று அந்த கேப்பை நீங்க ஃபில் பண்ணி அவர்களுக்காய் ஜெபிக்க வேண்டும், மன்றாட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கர்த்தர் திறப்புல நிற்கிற ஒரு மனுஷனை கனம் பண்ணுவார். Hallelujah. If you want to be honored by God today, நம்ம திறப்புல நின்றே ஆகணும். தகப்பனின் இருதயத்தோட திறப்புல நின்றே ஆகணும். Hallelujah. திறப்புல நின்றவர்களுடைய எக்ஸாம்பிள்ஸ் நிறைய நம்ம பைபிள்ல வாசிக்கிறோம். இன்றைக்கு நம்ம வாசிக்க கேட்ட மோசே திறப்புல நின்றவனாய் காணப்பட்டார். அவர் சொல்றாரு, என் பேரை ஜீவ புஸ்தகத்தின் இதுல இருந்து கிறுக்கி போட்டுருங்கன்றாரு. ஆனா இவங்களை காப்பாத்திருங்க ஆண்டவரேன்னு சொல்லி கெஞ்சுகிறத நம்ம பார்க்கிறோம். தன்னுடைய ஜீவனை கூட பொருட்படுத்தாத படிக்கு நித்திய ஜீவன் ஜீவ புஸ்தகத்துல பேர் எழுதப்பட்டாதான் நித்திய ஜீவன்ல நம்மளுக்கு பங்கு உண்டுன்னா அது கூட எனக்கு வேணாம், அதுக்கு பதிலா இந்த ஜனங்களை நீங்க அழிக்காதீங்கன்னு சொல்லி கேட்கிற மோசேயின் இருதயத்தை யோசிச்சு பாருங்க. எஸ்தரின் இருதயத்தை யோசிச்சு பாருங்க. தேவையில்லாம ராஜாவின் சன்னதியில போய் நின்னா நிச்சயமா சாகர நிலைமை வரும், நான் செத்தாலும் பரவாயில்ல. அதான் அழகா ஒரு வசனம் சொல்றா எஸ்தர்ல. நம்ம வாசிக்கிற எல்லாமே நோட் பண்ணி வைங்க. எஸ்தர்ல, ஹல்லேலூயா, எஸ்தரின் புஸ்தகத்துல நம்ம வாசிக்கிறோம், நான் செத்தாலும் பரவாயில்ல, நான் ராஜாவின் சமூகத்துல போய் நான் நிற்பேன்னு சொல்றாரு. இந்த இருதயம், நான் மரிச்சாலும் பரவாயில்ல, என் கூட இருக்கிறவங்க நல்லா இருக்கணும், அழிஞ்சு போக கூடாதுன்னு நினைக்கிற இருதயம் தான் திறப்புல நிற்கிறவர்களுடைய இருதயம். இன்றைக்கு வரைக்கும் நான் திறப்பின் ஜெபத்துல நான் பங்கு பெறுகிறேன்னு சொல்லி ஒருவேளை நீங்க மேற்பூச்சா நீங்க சூப்பர்ஃபிஷியலா நீங்க ஜெபிச்சிருந்தீங்கன்னா அதனுடைய ஆழம் இதுதான். If you have to replace somebody, hallelujah, அழிந்து போகிறவர்களுக்காக உங்களையும் பொருட்படுத்தாம உங்களுடைய ஜீவனையும் பொருட்படுத்தாம நீங்க நின்னீங்கன்னா நீங்க தான் திறப்புல நிற்கிறவர்கள். hallelujah, amen. இப்படி திறப்புல நிற்பதற்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள், எவ்வளோ நம்ம மனுஷர்களுடைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம எடுத்துக்கொண்டாலும் மனுஷனாய் மாறின தெய்வத்தினுடைய எக்ஸாம்பிள் தான் the best example I can give you. Jesus Christ was the best example for somebody who would stand in the gap. Hallelujah. நான் பெற்றுக்கொள்ள வேண்டிய தண்டனை, ஏன் பாவத்தின் நிமித்தமாய் வந்த தண்டனை, நான் சுமக்க வேண்டிய சிலுவையை அவர் சுமக்க ஆயத்தமாய் இருந்தார். அதுதான் திறப்புல நிற்கிறது. ஹல்லேலூயா. அதற்கு முன்பாகவே, சிலுவையிலுக்கு முன்பாகவே ஒரு சின்ன இன்ஸ்டன்ஸ்ல நம்ம வாசிக்கிறோம். லூக்கா 22ஆம் அதிகாரம், அது மட்டும் வாசிப்பீங்களா? லூக்கா 22:31-32. சீமோன் பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, லூக்கா 22:31 and 32. பின்னும் கர்த்தர் சீமோனே இதோ கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். சாத்தான் உங்களை இருக்கா, உன்னை இருக்கா? உங்களை which means a group of people. சரியா? சாத்தான் உங்களை சோதிக்கும்படியாய் உத்தரவு பெற்றுக் கொண்டிருக்கிறான். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். ஆண்டவர் சொல்றாரு, உங்களை சோதிக்கிறதுக்கு பிசாசு கிளம்பிட்டான், என்கிட்ட உத்தரவு பெற்றுக்கொண்டான். ஆனால் ஆண்டவர் is ready to stand in the gap for Simon. உனக்காக நான் வேண்டிக் கொண்டிருக்கிறேன். ஏன்னா நீ பலப்பட்டனா மற்றவர்களுக்காக நீயும் திறப்புல நிற்ப, மற்றவர்களை நீ பலப்படுத்துவ.
உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக நான் வேண்டிக் கொண்டிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Jesus was standing in the gap, hallelujah, for Simon. சீமோன் பேதுருவுக்கு அவர் திறப்பில் நின்றவராய் அவர் காணப்பட்டார். The best example, amen, hallelujah. இயேசு சுவாமி இப்போ மட்டும் இல்லைங்க, நான் இந்த திறப்பில் இது இன்டர்செஷன், இன்டர்சீட் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய விபிஎஸ்ல நாங்கள் வந்து எங்களுடைய குரூப்புக்கு நாங்கள் பேர் வைத்திருந்தோம். வர்ச்சுவல் விபிஎஸ் நடந்துச்சு இல்லையா, அதற்கு இன்டர் பிள்ளைங்கள் மத்தியில் நான் என்னுடைய கிளாஸ் நடத்தும் போது இன்டர் அப்படி தானே சொல்லுவோம், பிரைமரி, பிகினர், இன்டர், ஜூனியர், சீனியர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த இன்டர் அப்படின்னு எனக்கு கிடைச்ச போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இன்டர் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இன் பிட்வீன், யாருக்கோ நடுவில் இருப்பவங்க. ஆமே, ஒருவேளை நம்ம சாதாரணமா வேர்ல்ட் பிரகாரம் பார்க்க போனா ஜூனியருக்கும் சீனியருக்கும் இடையில இருக்கிற பிள்ளைங்க தான் இன்டர்ஸ். அப்போ ரெண்டு பேருக்கு இடையில ஒரு மத்தியஸ்தர் தான், அவர் தான் இன்டர்செசர். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை செபிக்கிறவர்களா, திறப்புல நிற்கிறவர்களா, ரெண்டு பேருக்கு இடையில நம்ம நிக்கணும். ஹல்லேலூயா. இயேசு சுவாமி அப்படிதான் நின்னார். ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல நம்ம பார்க்கிறோம், தெய்வத்திற்கும் மனுஷர்களுக்கும் இருந்த ஒரே கனெக்ஷன் பிரதான ஆசாரியர். மனுஷர்கள் செய்த ஒவ்வொரு பாவத்திற்கும் பிரதான ஆசாரியர் தான் கர்த்தருடைய சமூகத்துல போய் அவர்களுக்காக நின்னாங்க. அப்படி அவர்கள் நின்றதுனால தான் ஆண்டவர் பாவ நிவர்த்தியை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கட்டளையிட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு. ஹல்லேலூயா. அவர் தான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென், ஹல்லேலூயா. ஒருவேளை ரொம்ப அழகான ஒரு சில வசனங்கள் எபிரேயர் புஸ்தகத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். எபிரேயர் நிருபம் 7ஆம் அதிகாரத்துல அழகாய் ஒரு வசனம் இருக்கிறது. ஆமென். 13 and 14, எபிரேயர் 7, 13, 14. இவைகள் எவைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதோ அவர் வேறொரு கோத்திரத்தில் உள்ளவராய் இருக்கிறாரே. யாரை பத்தி இங்க எபிரேயர்ல பவுல் பேசுறாருன்னா இயேசு சுவாமி பத்தி பேசுறாரு. இயேசு சுவாமி was born a Jew. அவர் யூத குலத்துல பிறந்த ஒரு மனிதன். அவர் ஆசாரிய கோத்திரத்துல, அதாவது லேவி கோத்திரத்துல பிறந்தவர் அல்ல. நியாயப்படி பார்த்தா அவர் ஆசாரியனாய் மாறுவதற்கு நியாய பிரமாணம் அனுமதிப்பதில்லை. ஆனால் அழகா பவுல் சொல்றாரு, அவர் வேற கோத்திரத்துல பிறந்த போதிலும் வாசிக்கிறீங்களா, அவர் அந்த கோத்திரத்தில் ஒருவனாகிலும் பலிபீடத்தின் ஊழியத்தை செய்வதில்லையே. ஆமா, அந்த கோத்திரத்துல, எங்க யூதா கோத்திரத்துல பிறந்தவர்கள் ஒருவரும் பலிபீடத்துல ஊழியம் செய்வதில்லையே. நம்முடைய கர்த்தர் யூதா கோத்திரத்தில் தோன்றினார் என்பது பிரசித்தமாய் இருக்கிறது. நம்முடைய கர்த்தர், அதாவது இயேசு சுவாமி யூதா கோத்திரத்துல பிறந்தார் என்பது பிரசித்தமானது. அந்த கோத்திரத்தை குறித்து மோசே ஆசாரிய துவக்கத்தை பற்றி ஒன்றும் சொல்லவில்லையே. சோ அந்த கோத்திரத்துல இருக்கிறவங்க ஆசாரியராய் மாறுவதில்லை. மோசே அதை குறித்து எதுவும் சொல்லல. பட் நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, ஹல்லேலூயா, 16, 17ஆம் வசனங்களில நம்ம வாசிக்கிறோம். 16 and 17. அவர் மாம்ச சம்பந்தமான கட்டளை ஆகிய நியாயப்பிரமாணத்தின்படி ஆசாரியராகாமல், அவர் நியாயப்பிரமாணத்தின்படி ஆசாரியனாயிராமல், நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று சொல்லிய சாட்சியை குறித்ததாக அழியாத ஜீவனுக்குரிய வல்லமையின்படியே ஆசாரியரானார். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யூத குலத்துல பிறந்த ஆசாரியராய் மாறவில்லை, ஆனால் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி அவர் ஆசாரியராய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நம்மளுக்கு அநேக ஆசாரியர்கள் இருந்தாலும் எல்லா ஆசாரியர்களும் ஒரு நாள்ல செத்து போயிடுவாங்க. There will be nobody can last for long. எந்த ஆசாரியர், ஒருவேளை மத்தியஸ்தராய் ஒரு ஆசாரியர் நம்மளுக்கு இருந்தாலுமே அவர்கள் எல்லாமே மரணத்துக்கு உட்பட்டவர்கள். அவர்கள் என்றென்றைக்கும் இருக்கிற ஒரு ஆசாரியர் கிடையாது. ஹல்லேலூயா. ஆனால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணத்தை ருசி பார்த்த பின்பும் இன்றைக்கும் ஜீவனோடு இருப்பதனால அவர் என்றென்றைக்கும் நம்முடைய ஆசாரியராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் நம்ம வாசிக்கிறோம் 24ஆம் வசனத்துல, 23, 24 நான் வாசிக்கிறேன். அன்றியும் அவர்கள் மரணத்தின் நிமித்தம் நிலைத்திருக்க கூடாதவர்களானபடினால் ஆசாரியராக்கப்படுகிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்.
இவரோ இயேசு சுவாமியோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறபடினாலே, அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறபடினாலே மாறி போகாத ஆசாரியத்துவம் உள்ளவராய் இருக்கிறார். 25ஆம் வசனம், மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர் ஆகையால் அவர்களை முற்று முடிய ரட்சிக்க அவர் வல்லவருமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. we have an intercessor. நம்மளுக்கு ஒரு திறப்புல நிற்கிற தெய்வம் ஒன்று உண்டு. அவர் தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ஆசாரியரானவர். அந்த ஆசாரியருக்கு மரணம் இல்லை. அவர் என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கிற ஒரு பிரதான ஆசாரியர். ஹல்லேலூயா. பிரதான ஆசாரியரே, எங்கள் பிரதான ஆசாரியரே, பிரதான ஆசாரியரே, எங்கள் பிரதான ஆசாரியரே, யேசுவா, 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 எங்கள் பிரதான ஆசாரியரே, எங்கள் பிரதான ஆசாரியரே. ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற திறப்புல நிற்கிற ஒரு பெஸ்ட் உதாரணம் யாருன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நம்ம இயேசுவை போல இருக்கணும்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஊழியக்காரர்கள் என்ன தெரியுமா நினைக்கிறாங்க? ஆண்டவரும் சொல்லிட்டு போனாரு, என்னை விட பெரிய காரியங்களை நீங்க செய்வீங்க. ஊழியக்காரர்களுடைய எண்ணம் எல்லாம் பெரிய பெரிய காரியங்கள் செய்யணும், அற்புதங்கள் செய்யணும், அடையாளங்கள் செய்யணும். ஆமா, இயேசு சுவாமியை போல திறப்புல இருக்கிறவளாய் நான் மாறணும்னு என்னைக்கா நம்ம நினைச்சிருக்கிறோமா? அவர் என்றென்றைக்கும் மாறாத ஆசாரியராய், பிரதான ஆசாரியராய் நமக்காய் திறப்புல நிற்கிற ஒரு தெய்வமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை போல நம்மளும் திறப்புல நிற்கிறவராய் அவர் நம்மளிடத்துல எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பு அதுதான். லைக் ஹவ் ஐ ஸ்டுட் ஃபார் யூ. நீங்களும் எனக்காய், மற்றவர்களுக்காய், மற்ற ஜனங்களுக்காய் நீங்க நிச்சயமாய் திறப்புல நிற்கணுங்கிறது அவருடைய எதிர்பார்ப்பு. ஹல்லேலூயா. இதுல ஒரு அழகான ஒரு சரணம் இருக்கிறது. அவர் பாவமில்லாத ஆசாரியரே, என்றென்றும் வாழ்கின்ற ஆசாரியரே, உம்மாலே வெல்கின்றோம் ஆசாரியரே. அவர் என்றென்றைக்கும் ஆசாரியனாய் இருப்பதனாலதான் இன்றைக்கும் முற்று முடிய ஒரு ஜெயம் நமக்கு உண்டாயிருக்கிறது. இங்கூட சேர்ந்து பாடுவீங்களா? பாவமில்லாத ஆசாரியரே, என்றென்றும் வாழ்கின்ற ஆசாரியரே, பாவமில்லாத ஆசாரியரே, என்றென்றும் வாழ்கின்ற ஆசாரியரே, உம்மாலே வெல்கின்றோம் ஆசாரியரே, எங்கள் பிரதான ஆசாரியரே, உம்மாலே வெல்கின்றோம் ஆசாரியரே, எங்கள் பிரதான ஆசாரியரே. யேசுவா, 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 எங்கள் பிரதான ஆசாரியரே, எங்கள் பிரதான ஆசாரியரே. அப்படியே கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஆண்டவர்கிட்ட கேட்க போறோம். இயேசுப்பா, திறப்புல நிற்கிற மக்களை, ஒரு கூட்ட ஜனத்தை நீங்க தேடுறீங்களா ஆண்டவரே? அந்த கூட்ட ஜனமாய் நான் இருக்கிறேன் ஆண்டவரே. யாரை நான் அனுப்புவேன்? யார் என் காரியமாய் போவார் என்று சொல்லி ஏசாயா கேட்கும் பொழுது, இதோ நான் இருக்கிறேன், நான் போறேன் ஆண்டவரேன்னு சொல்லி ஏசாயா சொன்னது போல, ஒருவேளை என்னுடைய ஜனத்திற்காய், அறியாமையினால் இருக்கிற ஜனத்திற்காய்,
உணர்வில்லாமையினால் இருக்கிற ஜனத்திற்காய், பாவ அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனத்திற்காய், பிசாசின் வல்லமைகள் இருக்கிற சூழ்நிலைகளில் எனக்காய், என் ஜனத்திற்காய் திறப்புல யார் நிற்பாங்கன்னு சொல்லி ஒருவேளை நீங்க கேட்பீங்கன்னா, ஆண்டவரே இயேசுப்பா, இந்த நாளில் இதோ நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லுகிற தைரியமும், இதோ நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லுகிற அந்த பிதாவின் இருதயமும், இதோ நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லுகிற அந்த கடமையும், இதோ நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லுகிற ஒரு பெரிய பாக்கியமும் எங்களுக்குள்ள காணப்படட்டும் ஆண்டவரே. திறப்புல நிற்கிறது இட்ஸ் நாட் ஈஸி. ஆனாலும் திறப்புல நின்று எப்படி நெகேமியா அலங்கத்தை கட்டும் பொழுது ஒரு கையில ஆயுதத்தையும் ஒரு கையில வேலையும் வச்சிருந்தாங்களோ, அதே போல பிசாசு உள்ள நுழையாதபடிக்கு ஆயுதம் அணிந்தவர்களாய் நாங்கள் காணப்படுவோம். ஆண்டவரே, திறப்பை மீண்டுமாய் அடைக்கிறவர்களாய், அதை கட்டி எழுப்புகிறவர்களாய், பாழாய் கிடக்கிற ஸ்தலங்களை கட்டி எழுப்புகிறவர்களாய் எங்களை நீங்க வைங்க சுவாமி. ஒரு கையில ஆயுதம், ஒரு கையில ஆண்டவரே வேலை. தேவராஜ்யத்தை பிசாசின் கையில் பிசாசு மேற்கொள்ளாத படிக்க அவனிடத்துல இருந்து பாதுகாக்கிற ஒரு பெரிய பொறுப்பை, திறப்புல நிற்கிற ஒரு பெரிய பொறுப்பை எங்க மத்தியில நீங்க கொடுத்திருக்கிறீங்க சுவாமி. அதை எடுத்து செய்ய எங்க ஒவ்வொருத்தரும் நீங்க பலப்படுத்துவீராக. மோசே திறப்புல நின்றது போல நாங்களும் நிற்க ஆயத்தமா இருக்கிறோம். எங்களுடைய உயிரையும் பணையும் வைக்க நாங்கள் ஆயத்தமா இருக்கிறோம் சுவாமி. நீரப்பா எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்கள் ஆசாரியரே எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.